ஆண்டவருடைய பிள்ளை பிடிவாதத்தினால வீட்டில் இந்த சோறு தின்னாம இருக்கிறீங்க பாருங்க, வீட்டில் சாப்பிடாம பட்டினி கிடக்குறீங்க பாருங்க, இவங்களுக்குள்ள எல்லாம் நல்ல ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு. ஆவியானவர் இருக்கிற ஒரு பிள்ளை, ஆவியானவர் இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படிதான் பிடிவாதத்தினால 4 நாள் சோறு தின்னாம எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் கேட்கல எல்லாருமே தண்ணிய கடவுது. அப்படின்னா 12 மணி நேரம் கூட நீங்க எப்படி இருக்கக்கூடாதாமா, கோபமா இருக்கக்கூடாதாமா, பிடிவாதமா இருக்கக்கூடாதாமா. சரி, நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானும் தப்பு பண்ண நீங்களும் தப்பு பண்ணீங்க, அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். இல்லை அப்படின்னா உங்க பட்சத்திலே ஆண்டவர் இரார், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேளார். வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னவா இருக்காமா, அருவருப்பா இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். நமக்கு யார் மேலையும் கசப்பு வேண்டாம், நம்ம யார்கிட்டையும் கசப்பா இருக்க வேண்டாம். கர்த்தரே அவ்வளவு தாங்கி இருக்காரு, கர்த்தரே அவ்வளவு பொறுத்து போயிருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் மட்டும் கோபமா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் என்ன துரோகியா, ஆண்டவர் என்ன பாவியா? ஆனா அவ்வளோ பெரிய தேவனாகிய கர்த்தாவே அவ்வளவு தாழ்மையாய், சரி பரவாயில்லப்பா கர்த்தாவே, இவர்கள் செய்த பாவத்தை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சிஸ்டர், உங்க பிரதர் அவர் செய்யறது என்னன்னு அவருக்கு தெரியல. பிரதர், அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க, அந்த ஞானம் இல்லாததுனாலதான் அப்படி செய்யறாங்க. அதனால கர்த்தாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் மன்னிப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அழகாய் அலங்கரிப்பார். ஆமென் சொல்லுங்க.